ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவு ஒன்று ஒரு கேவலமான விஷயத்தை செய்துள்ளது. அது என்னவென்று உனக்கு தெரிய வேண்டுமா? நான் சொல்ல வருவதே தனிமையில் கேள். தோல்வி உன்னை வாட்டி வதைக்கிறது என்று நீ கவலைப்படாதே. உன் வராகியானவள் நான் இருக்கின்றேன். நீ ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது. உன் வாழ்வில் நடக்கும் அத்தனையும் ஒரு காரணத்தோடு தான் நடக்கிறது என்று நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நீ வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயித்து காட்டுவாய். ஒருவன் தன்னுடைய தொழிலில் படு தோல்வி அடைந்த நிலையில்தான் நடந்து வந்த வழியில் தெருமுனையில் வருவதை மிகுந்த மனவேதனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது எதிரில் உள்ள குப்பை தொட்டியில் ஒருவர் தனக்கு தேவையான பழைய பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றார். சிறிது நேரத்தில் இன்னொரு நபர் அதே குப்பை தொட்டியில் தனக்கு தேவையான பாட்டில்களை நிரப்பி எடுத்து சென்றான். மீண்டும் ஒருவர் தமக்கு தேவையான பழைய பிளாஸ்டிக் தட்டு பேப்பரை எடுத்து சாக்கில் நிரப்பிச் சென்றான். அதன் பின் ஒரு நாய் வந்து எச்சில் இலையில் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு சென்றது. கடைசியாக வந்த ஒரு பசு குப்பையில் சிறந்த பற்றிலையை சாப்பிட்டு தான் பசியை போக்கிக் கொண்டது. இதை பார்த்த பல தோல்வியடைந்த அந்த நபர் கூறிய வார்த்தைகள், ஒரு சிறிய குப்பை தொட்டியில் இத்தனை பேர் பிழைத்து வாழ்கிறார்கள் என்றால் இந்த பறந்து விரிந்து கிடைக்கும் இவ்வுலகில் நாம் எப்படியெல்லாம் பிழைத்து வாழலாம் என்று தன் மனதை திடப்படுத்தி கொண்டு இனி தனக்கு தோல்வியே கிடையாது, இனி வரும் காலங்கள் பொற்காலமே, மிகப்பெரிய வெற்றி தன்னம்பிக்கையுடன் தன்னுடைய பழைய தொழிலை அவன் செய்ய தொடங்கினான். உன் உயிரான உறவு ஒன்று இத்தனை நாட்களாக இந்த ஒரு தொழிலும் செய்யாமல் இப்படித்தான் இருந்தது. அவருக்கு நான் உண்மையை எடுத்து உரைத்த பிறகுதான் இப்பொழுது மீண்டும் தொழில் செய்ய இறங்கி இருக்கின்றது. உன்னிடம் பொய் சொல்லி கேவலமான விஷயத்தை தான் உன் துணை இத்தனை நாட்களாக செய்து கொண்டிருந்தது. இப்பொழுதுதான் அவருடைய மனதை ஒரு நல்ல மனிதனாக உன் துணை இருக்கின்றார். அனைவருமே ஜெயிக்க பிறந்தவர்களே, யாரும் யாரிடமும் தோற்க பிறந்தவர்கள் அல்ல. அதை மட்டும் முதலில் நீ உன் நினைவில் வைத்துக்கொள். அப்போதுதான் வாழ்க்கையில் நீ நிச்சயம் ஜெயிப்பாய். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இனி உன் துணையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் மன உளைச்சல், துன்பம், கஷ்டம், கவலைகள் இவை அனைத்தையும் முதலில் தூக்கி எறி. நான் இருக்கின்றேன். யார் என்ன சொன்னாலும் அதனை நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வராகியானவள் இனி எப்பொழுதும் உனக்காக பேசுவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.